வெல்கம் பேக் டு கொஸ்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னால் என்ன, அதோட யூசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரேசல் வேர்ப் ஆர் அ டைப் ஆஃப் வேர்ப். இது ஒரு டைப் ஆஃப் வேர்ப் இங்கிலீஷ் லாங்குவேஜில். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ வேர்ப் அண்ட் அ பார்ட்டிக்கல். ஒரு வேர்பும் அதோட பார்ட்டிக்கலும் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஃப்ரேசல் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கப். பிக்குங்கிறது வேர்ப், அப்புங்கிறது ஒரு பார்ட்டிக்கல். பிக்கப், லுக் ஆஃப்டர், டேக் ஆஃப், டேர்ன் ஆஃப், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை நல்லா ப்ரொஃபிஷியண்ட்டாக நம்ம பேசுகிறதுக்காக இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லார் கையிலையுமே வி ஹாவ் மொபைல்ஸ். மொபைல் ரிலேட்டடாக இருக்க ஒரு சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் இஸ் ஃபோன் இன். ஃபோன் இன் மீன்ஸ் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட இல்லை மெயின் அத்தாரிட்டிக்கிட்ட நம்ம மொபைல் ஃபோன் மூலிமா காண்டாக்ட் பண்ணுறது தான் ஃபோன் இன் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் டு ஃபோன் இன் அண்ட் ரிப்போர்ட் த சேஞ்சஸ். நான் அந்த மெயின் அத்தாரிட்டிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசணும் ரிகார்டிங் த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறதா ஃபோன் இன். செகண்ட் ஒன், பாஸ் ஆன். பாஸ் ஆன் மீன்ஸ் டு கம்யூனிகேட் அ மெசேஜ் டு சம் ஒன் எல்ஸ். யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம மெசேஜை டெலிவர் பண்ணுறது, தட் இஸ் கால்டு பாஸ் ஆன். எக்ஸாம்பிள், டிட் யூ பாஸ் ஆன் மை மெசேஜ் டு ஹிம். என்னோடய மெசேஜை நீ அவனுக்கு பாஸ் பண்ணி. நெக்ஸ்ட், டேர்ன் ஆஃப். டேர்ன் ஆஃப் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சுவிட்ச் ஆஃப் த பவர் பட்டன். ஓகே, disconnecting using the power button. Example, it's good to turn off the phone while charging. Next, get off. Get off means finish talking on the phone. Phone பேசி இப்போ தான் முடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, that is called get off அப்படிங்கிறது. Example, I just got off the phone with dad. Next, get back. Get back means to get back someone means டெலிஃபோன் சம்மோன் லேட்டர். அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால்டு கெட் பேக் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், ஐ வில் ஃபவுண்ட் அவுட் அண்ட் கெட் பேக் டு யூ சூன். ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு சீக்கிரமாக கூப்பிட்றேன். கெட் பேக் மீன்ஸ் கால் சம்மோன் லேட்டர். நெக்ஸ்ட், ஸ்பீக் அப். ஸ்பீக் அப் மீன்ஸ் ஸ்பீக் லவுடர், சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால்டு ஸ்பீக் அப் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், கேன் யூ ஸ்பீக் அப் அ பிட், இட்ஸ் வெரி நாய்ஸி ஹியர். ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன், இங்கே ஒரே இறைச்சலாக இருக்குது அப்படின்னு, தட் இஸ் கால்டு ஸ்பீக் அப். நெக்ஸ்ட் we have two phrasal verbs with the same meaning. One is get through and another one is put through. இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங்னா, கனெக்ட் பை ஃபோன். மொபைல் மூலியமாக ஒருத்தவங்களை கனெக்ட் பண்ணிக்கிறது தான் கெட் த்ரூ, இல்லைன்னா புட் த்ரூ. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆர், ஐ ஃபைனலி காட் த்ரூ டு டாம் ஆன் ஹிஸ் மொபைல். ஒரு வழியாக டாம் கிட்டே நான் மொபைலில் பேசிட்டேன் அப்படிங்கிறது. அண்ட் அனதர் ஒன் இஸ், குட் யூ புட் மீ த்ரூ டு த மேனேஜர் ப்ளீஸ். எனக்கு மேனேஜருக்கு கால் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் கெட் த்ரூ, இல்லைனா புட் த்ரூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இஸ் பிக்கப். பிக்கப் மீன்ஸ் டு ஆன்சர் த ஃபோன் கால். ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் பிக்கப் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், த ஃபோன் ரேங் அண்ட் நோபடி பிக்ட் அப். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, யாரும் எடுக்கல. அகைன் வி ஹாவ் டூ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் சேம் மீனிங்ஸ். ஒன் இஸ் ஹேங் ஆன், அனதர் ஒன் இஸ் ஹோல்ட் ஆன். இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்னென்னா, வெயிட் ஃபார் அ ஷார்ட் டைம், கொஞ்ச நேரம் லைனில் இருங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் கால்டு ஹேங் ஆன் அண்ட் ஹோல்ட் ஆன். எக்ஸாம்பிள், குட் யூ hold on a moment please, or could you hang on a moment please. Next is hang up. Hang up means end a telephone call by putting the phone down. ஃபோனை வச்சிட்ற அப்படின்னு சொல்லுவோம்ல, that is called hang up அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், after I hung up I remembered what I did wanted to say. Next is cut off. Cut off means பேசிகிட்டு இருக்கும்போதே கட் ஆகிடும் இல்லையா, கனெக்ஷன் இல்லாமல் இல்லை டவர் இல்லாமல் கட் ஆகிடும் இல்லையா, தட் இஸ் கால்டு கட் ஆஃப் அப்படிங்கிறது. பிகாஸ் ஆஃப் பேட் கனெக்ஷன். எக்ஸாம்பிள், வி வேர் கட் ஆஃப் இன் த மிடில் ஆஃப் அவர் கான்வர்சேஷன். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் கால் அப். கால் அப் மீன்ஸ் டு கால் சம்மோன் ஆன் த ஃபோன். ஃபோனில் யாராவது கூப்பிட்றத கால் அப் அப்படிங்கிறது. மை மாம் கால் மீ அப் டு டெல் மீ த குட் நியூஸ். ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இஸ் கால் பேக். கால் பேக்னால் நம்ம மறுபடியும் அவங்களுக்கு கூப்பிட்றது. யாராவது ஃபோன் பண்ணாங்க, நம்ம பிஸியாக இருந்தோன்னா நான் மறுபடியும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மறுபடியும் கூப்பிட்றதுக்கு பேர் தான் கால் பேக் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், she said she did call back. Next is breakup. Breakup means விட்டு விட்டு கேட்குது அப்படி ஒன்றும் இல்லையா, that is called breakup. The voice is inaudible, கேட்க முடியாமல் இருக்குது பிகாஸ் ஆஃப் பேட் கனெக்ஷன். ஓகே, எக்ஸாம்பிள், சாரி குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ், யூ ஆர் பிரேக்கிங் அப். திரும்ப சொல்ல முடியுமா, உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது அப்படின்னு சொல்லல, தட் இஸ் கால்டு பிரேக்கப். So far we have seen 15 telephone related phrasal verbs.
ஸோ அந்தந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி த மீனிங் வில் டிஃபர். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டு மொபைல் அது ரிலேட்டடாக இருக்க ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அதோட மீனிங்ஸ் தான் பார்த்தோம். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ரெகுலர் கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் இதை கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஸோ if it is useful, share with your friends and family and subscribe to Quest English. Thank you for watching this.